அனைவருக்கும் வணக்கம். பீஸ்டப் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல அலோ பிளவுஸ் வச்சு கட் பண்ற வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்க எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ ஏற்கனவே 34 இன்ச்சு பாடி சைஸ் உள்ளவங்களுக்கு ஒரு வீடியோ 3 பார்ட்டா நான் போட்டிருக்கேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுல என்னோட மெத்தடை பொறுமையா தெளிவா பேசிக்ல இருந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை போய் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் சொன்ன 6 கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பொறுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இது லைனிங் ப்ளவுஸ். அதனால இடுப்பு மடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட உயரம் பார்க்கலாம். ப்ளவுஸோட உயரம் பாருங்க, இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது 14 இன்ச்சு ப்ளவுஸ் உயரம். அப்போ தையலோட சேர்த்து 14 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கிறோம். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி 14 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ உயரம் வச்சாச்சு, அடுத்து பாடி பார்க்கலாம். இப்போ அலோ ப்ளவுஸில் எப்படி பாடி பார்க்குறதுனா, இப்போ இடுப்போட அந்த சைடு தையல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு அந்த இடுப்போட சென்டருக்கு சாக் பீஸில் ஒரு மார்க் ஒன்று போட்டுங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் தையல், 2 ஷோல்டர் தையல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் ஒன்றா வச்சு கழுத்தோட சென்டர் இருக்குது பாருங்கள், அந்த கழுத்தோட சென்டருக்கு ஒரு மார்க் போட்டுங்க. போட்டு இப்போ இந்த ஒயர கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடு மேலேயே ப்ளவுஸ் அப்படி போடுங்க. அதாவது இந்த பாருங்க, இடுப்போட சென்றும் கழுத்தோட சென்றும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோட்டு மேலே இருக்க மாதிரி போட்டுக்குங்க. இந்த பாருங்க, இது கழுத்தோட சென்ட்ரு, இடுப்போட சென்ட்ரு இங்கே இருக்கு. அது ரெண்டும் அந்த கோட்டில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுங்க. போட்டு கழுத்து எதுவும் இப்படி அகட்டிடாமல் அழகாக இருக்க மாதிரி அப்படி போட்டு இந்த ஆம்கோலுக்கு நேராக இந்த கோட்டில் இருந்து ஆம்கோலுக்கு நேராக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி கரெக்டாக தெரியும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பாடி 9.25 இன்ச்சு, பாடி 9.25 மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, மடி பக்கத்தில் 9.25 இன்ச்சு வைக்கிறேன். மேலே அதே 9.25 வச்சு ஒரு கோடு போட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு ஒரு கோடு போடுறோம். தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் அளவு இதுல எல்லாம் அளக்க வேணாம், அளவு ப்ளவுஸில் அளக்க வேணாம். இப்போ நம்ம மெத்தட் படி இப்போ 9.25 இருக்கா பாடி, நம்ம என்ன பண்ணுவோம், இதை 3ஆ பிரிப்போம். இப்போ 3ஆ பிரிக்கும் போது 9.25 3ஆ பிரிக்க முடியாது. ஒன்று 9 பிரிக்கலாம், இல்லைன்னா 9.25 3ஆ பிரிக்கலாம். இப்போ 9.25ங்கிறது அரைஞ்சு டிஃப்ரெண்ட் வருது. இப்போ 9ங்கிறது 1/4 இன்ச்சு தான். அதனால ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால இந்த 9 பிரிச்சா 3ஆ பிரிச்சா என்ன கணக்கோ அதை வச்சுக்கலாம். இப்போ 9 பிரிச்சா எவ்வளோ வருது, 3 இன்ச்சுங்களா. அந்த 3 இன்ச்சுக்கு இங்கே டேப் வச்சு அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 6.25 இன்ச்சு வருது. அந்த 6.25 ஒரு அரைஞ்சு குறைச்சி 5.25க்கு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுங்க. மார்க் போட்டு இது ரெண்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஆம்கோல் இறக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மெத்தட் இப்படி என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்கே 5.25 இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு வைப்போமா. இந்த ஒரு மார்க் சும்மா போட்டுங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வச்சு பார்க்கலாம். அதை எப்படி பார்க்குறதுனா, இந்த அளவு ப்ளவுஸை பேக் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சு நீங்கள் இந்த பாருங்கள், ஷோல்டர் தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு மேலே விட்டுட்டு இதை அப்படியே வளைச்சி வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக வரும். இப்படி வச்சீங்கன்னா அது கரெக்டாக உட்காந்துரும். சப்போஸ் இப்படி பார்க்க முடியலை, வேற எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துக்கு இப்படி பெரட்டிக்கங்க. பெரட்டி பேக்கு மேலே இருக்க மாதிரியே போட்டுங்க. போட்டு இந்த பாருங்க, இந்த ஷோல்டர் தையல் இருக்குல்ல, அதை மேலே தையலுக்கு விட்டுட்டு இதை அப்படியே இப்படி வளைச்சி வச்சு பாருங்க.
இப்போ வளைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோட்டில் வந்து எங்கே உட்காருதுன்னு பாருங்க. கரெக்டாக பாருங்க, அந்த கோட்டு மேலே தான் நம்ம போட்ட கோட்டில் தான் கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. இந்த பாருங்க, இப்போ இந்த கோட்லேயே வந்திருக்கு. அப்போ தையலுக்கு மேலே என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி பார்க்கும்போது பாருங்க, இந்த கோட்டில் வந்து இந்த தையல் கரெக்டாக கோட்டில் இங்கே வந்து உட்காருது. அப்போ தையல் கொஞ்சம் மேலே அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இது ஏன் கொஞ்சம் மேலே வருது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அளவுப்படி வெட்டுறோம் அப்படின்னா நம்ம இங்கே வெட்டிடுவோம். இது ஏன் மேலே வருதுன்னா, அதாவது சில பேர் வந்து ரொம்ப ஃபிட்டாலாம் ப்ளவுஸ் போட மாட்டாங்க. பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க. அப்படி போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் நம்ம எப்பயும் நம்மளுடைய மெத்தடு மார்க் படி கொஞ்சம் மேலே தான் வரும். சரிங்களா? அதனால வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு ஆம்கோல் வருதோ அந்த அளவுக்கு வச்சா போதும். அப்போ இதில் வர்ற ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. அப்போ நம்ம மெத்தட் படி இங்கே வந்தாலும் இது இங்கே வருது. ஏன்னா அவங்க பாடி வந்து கொஞ்சம் லூஸாக கூட போடுற ஆளாக இருப்பாங்க. ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னா இதே அளவு வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்கோ அந்த கணக்கு வச்சுக்கோங்க போதும். இப்போ இது பாருங்க, 5.25 வருது. ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மார்க்குக்கு கொஞ்சம் மேலே வருது. அந்த அளவு என்ன அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே அளவு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 5.25, அதுக்கு ஸ்ட்ரைட்டில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த முக்கோணத்துலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு வைங்க. இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் குழப்பிக்க வேணாம். வச்சு ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஷோல்டரு கழுத்து அகலத்தை பொறுத்தவரை எப்படின்னா, இதை என்ன பண்ணுறோம், அப்படியே 2ஆக பிரிக்கிறோம். இப்போ 5.25 இருக்குது. 5.25 2ஆக பிரித்தோம்னா 2.25 ஒரு பாயிண்ட் வருது. அதுலேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிக்குவோம். இங்கே தான் வெட்டு வரும், ஏன்னா பிடிச்சி தைக்கும் போது இங்கே போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் தள்ளிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சில பேர் பாருங்கள், இந்த பாருங்கள், ஷோல்டர் அப்படி வச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இங்கேருந்து இப்போ தையல் கூட்டு இப்படி வச்சு பார்த்தோம்னா இது இந்த மெத்தடு கரெக்டாக இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சின்ன ஷோல்டரை போடுவாங்க, கழுத்து ப்ராடாக போடுவாங்க. அதுக்காக வந்து நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஷோல்டர் கம்மியாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ கம்மியாக வருதோ அவ்வளோவுக்கு மார்க் போட்டு, இந்த கழுத்து அகலமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்க கொஞ்சம் ப்ராடாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பேசிக்கான மெஷர்மெண்ட்டு அப்படின்னா இது வச்சாலே கரெக்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ நம்ம வந்து கழுத்து அகலம் ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் கழுத்து ஒயர் வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க, இந்த இடுப்பும் கழுத்தும் இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது ரெண்டையும் இப்படி பிடிச்சி அப்படியே இந்த உயரத்துலேருந்து இப்படி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், எந்த இடம் வருதோ அந்த இடத்துல மார்க் போட்டுங்க. அவ்வளோதான். இதே இது பார்த்தீங்கன்னா எம்மிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சி தப்போம் பார்த்தீங்களா, ஒரு குதிரை இடம், அதுக்கு மேலே போட்டுக்குங்க. இல்லை பைப்பிங் ப்ளவுஸ் அப்படின்னம்னா எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வச்சா போதும். இது வந்து பைப்பிங் ப்ளவுஸு, அதனால் அந்த அளவுக்கு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இது சென்ட்ரு கொஞ்சம் தள்ளி போட்டுருங்களா, இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 2.5 ஒரு புள்ளி இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்குங்க. அப்போ 2.25 ஒரு புள்ளி இந்த கோட்டு மேலே இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. பேக் கழுத்து ரவுண்டாக இருந்தாலும் சரி, வேறு எதுவும் கழுத்துனாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பேக்கோட மார்க்கு இவ்வளோ தான் இந்த அளவு ப்ளவுஸுக்கு. இப்போ இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மார்க்லேயே வெட்டினா போதும், அழகாக வந்து உட்காந்துரும். இப்போ பாடிக்கு ஒரு வெட்டு, இந்த கழுத்துக்கு ஒரு வெட்டு, கீழே மடி சேர்க்கறதுக்கு அதில் ஒரு வெட்டு போட்டுக்கலாம். இப்போ பேக் முடிஞ்சு, இப்போ கை வெட்டிக்கலாம். இப்போ பேக் இங்கிட்ட எடுத்துட்டாங்களா, பேக் எடுத்தாச்சு. இந்த கடைசியில் கை அப்படியே ரெண்டா ஃபோல்டு பண்ணி கை எடுத்துக்கலாம். இப்போ கைக்கு அடிச்சு திருப்பிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போடுக்கிறேன்.
இப்போ கை அப்படி வைங்க, வச்சு கை லூஸு எந்த அளவுக்கு இந்த தையலோட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு கை லூஸ் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரும் கையும் சேர்ந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தையலுக்கு அங்கிட்ட எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த கையை வந்து இப்படி போட்டு நம்ம இந்த மார்க்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மார்க் மட்டும் போதும். இதை எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து கை நிலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக ஒரு 8.25 வருது. அந்த 8.25 கீழே வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணி கொஞ்சம் தூரம் கோடு போட்டுக்கோங்க. இந்த கணக்கு எப்படி வைக்கிறதுனா, இப்போ பாடி டைட் அளவு எடுத்தோம்னு வச்சுங்களேன், டைட் அளவுலேருந்து 10ல் 1 பங்கு இங்கே வச்சேன்னா கரெக்டாக வந்து உட்காரும். மேக்ஸிமம் இந்த சின்ன பாடிகளுக்கெல்லாம் 3 இன்ச்சு போதும், ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வராது. அது ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் 35 இன்ச்சு பாடி டைட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு வைக்கலாம். 3.25 3 இன்ச்சு கூட வைக்கலாம். இல்லை 45 இருக்குது அப்படின்னா 3.25 4 இன்ச்சு வைக்கலாம். அந்த அளவுக்கு கூட டைட்டில் உள்ளவனுக்கு. அதனால இது வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சாலும் மேக்ஸிமம் சின்ன பாடிக்கெல்லாம் கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ இந்த மார்க் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேக் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஷோல்டர் இங்கே தையல் பிடிப்போம்ல அரைஞ்சு, அந்த அரைஞ்சு அப்படி மேலே விட்டுருங்க. மேலே விட்டுட்டு இந்த வெட்டு எங்கே வருதுங்கிறத லைட்டாக இழுத்தாப்புல அப்படி வைங்க. இந்த வெட்டு பாருங்கள் இந்த இடத்துல வந்து உட்காருது. அப்போ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இது ரெண்டுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ அந்த கை வளைவு வரைகிறதுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கும் இதுக்கும் நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க. அடுத்து இந்த பக்கம் ரைட்டில் ஸ்கேல் அப்படி தள்ளி வச்சு 3/4லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே ஒரு கோடு ஒன்று இப்படி போட்டுக்குங்க. போட்டிங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. போட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இங்கேருந்து இப்படி கொண்டு போகும்போது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வளைச்சி, இந்த பாருங்க 1/4 இன்ச்சு இப்படி வளைச்சி இப்படியே கொண்டு போகும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இப்படி உள்ளே போயிட்டு அப்படி சேர்த்திங்கன்னா அழகாக வந்துடும். சில பேருக்கு இந்த ரவுண்டு வந்து ஒழுங்காகவே வராது. இப்படியே நேராக கொண்டு போயிட்டு இப்படியே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இந்த வளைவும் கரெக்டாக எடுத்தேன்னா தான் அந்த சுருக்கங்கிறதெல்லாம் வராது. இந்த பாருங்கள் இப்படி போய் இதுனா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தடு. இப்படி நேராக கொஞ்சம் தூரம் போகிறாங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படி எடுத்து அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வந்து உட்காந்துரும். அதே மாதிரி குடையிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு 7 இன்ச்சு இருக்கா, அதில் ஒரு 3 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இப்போ இந்த கோட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் சும்மா ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நேராக அங்கே பாருங்க இப்படி கொண்டு போயிட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கு கொண்டு போய் இந்த கோட்டுக்கு உள்ளுக்குள்ள ஒரு 1/4 இன்ச்சு அப்படி பெண்டு கொண்டு வந்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து அந்த வளைவு அழகாக உட்காந்துரும். இப்போ கை வெட்டலாம் பாருங்க. இப்படி வெட்டி இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிருங்க. இங்கே ஒரு வெட்டு, பாடிக்கு இந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டுக்கலாம். தையல் போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாம். இந்த இடத்துல ஒரு வெட்டு, அவ்வளோதான். இப்போ இந்த குடஞ்சது பாருங்க மார்க் இருக்கு, அதை என்ன பண்ணுங்க இப்படியே வெட்டிடாதீங்க. 2ஆ இப்படி விரிச்சு போட்டு நம்ம குடஞ்சதுலேயே வெட்டிட்டு இங்கே ஒரு வெட்டு போட்டுக்குங்க. இது ஃப்ரெண்டுக்காக. இந்த பாருங்க கையை அழகாக வந்து உட்காந்துரும், நச்சுன்னு உட்காந்துருக்கு பாருங்க. இப்போ அடுத்து கை போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டுக்காக பேக்கில் ஒரு 3 மார்க் வந்து நம்ம எப்பயும் வந்து மார்க் பண்ணிக்குவோம். அது என்னன்னா ஃப்ரெண்டு கழுத்து, அப்புறம் கிராஸ் பட்டிக்கு, அப்புறம் ஃப்ரெண்டு டாட் உயரத்துக்கு. இப்போ வந்து கழுத்து பார்க்கலாம். இப்போ கழுத்து எப்பவுமே என்ன பண்ணுங்க, இங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் சும்மா அப்படி போட்டுக்குங்க. போட்டு இந்த அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கமே வைங்க. இப்போ இந்த பாருங்க ஷோல்டர் தையல் இதான், அந்த இடத்துல கரெக்டாக ஒரு நூல் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு இந்த 3/4 இன்ச்சுக்கிட்டே வச்சுருங்க. வச்சு இதை அப்படியே இந்த கழுத்தை அப்படி வளைச்சி வச்சேன்னா எங்கே வந்து கரெக்டாக உட்காருதுன்னு பாருங்கள். கரெக்டாக ரவுண்டாக உட்கார இடத்துல ஒரு மார்க் போட்டுங்க.
இது வந்து எம்இ ப்ளவுஸாக இருந்தால் கொஞ்சம் மேலே போட்டுங்க, பைப்பிங்காக இருந்தால் அதே நேரில் வெட்டிட்டீங்கன்னா போதும். போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கழுத்துக்கு மார்க் பண்ணியாச்சு உயரத்துக்கு. அடுத்து என்ன பண்ணுங்க, கிராஸ் பட்டி அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இங்கே பார்க்க தேவையில்ல, இந்த சைடில் பார்த்துக்கோங்க. இந்த சைடில் பாருங்கள், இப்போ 2.25 இன்ச்சு இருக்குது. இப்போ 2.25ங்கிறது உயரம் இப்போ 14 இன்ச்சு இருக்குது உங்களுக்கு. அதனால ஒரு 3 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். அதனால இந்த ஓரத்தில் ஒரு 3 இன்ச்சு, இந்த கோட்டிலேருந்து 3 இன்ச்சு, அதே மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு 3 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. அடுத்து இந்த ஃப்ரண்ட் டாட் அளவு வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சுருங்க. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்குது அப்படின்னா மேலே ஏற்றிக்காங்க, இல்லை ரொம்ப மேலே இருக்குன்னா கீழே இறக்கிங்க, இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வச்சு அப்படியே தைச்சு கொடுத்துருங்க. நம்மளை எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல முடியாதவங்க. இந்த பாருங்கள், இது பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த சோல்டர் தையெல்லாம் மேலே தையலுக்கு விட்டது போக இந்த டாட்டு கீ டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் அந்த ஆரம்பிக்கிற இடத்துல அதை வைக்கிறேன். இதை வந்து இழுத்து பார்த்துடாதீங்க, இது கிராஸ் கட்டிங்னால அப்படியே இருக்க மாதிரி அப்படியே வைங்க. வச்சீங்கன்னா அந்த இடத்துல சும்மா ஒரு கோடு போட்டுங்க. அப்புறம் அப்படியே எடுத்து இப்படி கீழே வச்சிங்கன்னா இந்த தையல்லேருந்து பாருங்க ஒரு கீழே வந்து ஒரு தையலுக்கு போக, இப்போ இது பாருங்க இங்கே முடியுது. அது வந்து எப்படி பார்த்தாலும் தையல் கோப்போம்ல, அதோட கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு மேலே வருது. இப்படி பார்த்துக்குங்க. இப்படி பண்ணினா ஃப்ரண்ட் உயரம் கரெக்டாக எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இது இங்கே இருக்கு, இந்த கோட்டு மேலே வருது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த கோட்டு மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க. அப்படியே டேப்பை மேலே தூக்கி ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து ஒரு 3.25 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட் வர இடத்துல. இதுதான் வந்து டாட்டோட சென்டரு. இப்போ கீழே என்ன பண்ணுங்க, இந்த மார்க்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஒன்றரை ஒரு புள்ளி வச்சுங்க. 1.5 ஒரு புள்ளி இந்த பக்கம், இங்கிட்ட ஒரு 1.5 ஒரு புள்ளி இந்த பக்கம் வச்சுருங்க. இவங்க அளவு ப்ளவுஸுக்கு இந்த பாடி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டாட்டுங்கிறது இப்படி வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கு 3 மார்க் வந்து பேக்கில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை போட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க கட் பண்ணலாம். இந்த பாருங்க, துணியில் இப்போ இப்படி கிராஸில் போட்டுக்கிறேன். போட்டாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ இந்த கிராஸ் பட்டிக்கு உயரம் வச்சிடல 3 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேரம் இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டாச்சா? இப்போ அதே மாதிரி இந்த பேக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ இந்த பக்கம் கோட்டில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இங்கிட்டு வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கோம்ல, அதுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃப்ரண்ட் கழுத்து தானே, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இதுதான் டாட் மார்க்கு. அதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வீல் மார்க்கரை வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே அச்சு வர்றதுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த பாருங்க, இங்கே கரெக்டாக வந்து இதுலேருந்து இப்படி ஒரு கோடு, இந்த கடைசிக்கு இப்படி ஒரு கோடு போட்டாச்சுங்களா? இப்போ நம்மளோட டாட்டோட உயரம் எவ்வளோ வருது? 3 இன்ச்சு வருது. இப்போ 3 இன்ச்சுங்கும் போது இந்த பாருங்க இப்படி மேலே தூக்குனீங்கன்னா இப்போ இந்த 3 கோடு போய் சேர்ற இடம் தெரியும், நல்லாவே தெரியும். அந்த இடத்துல ஒரு மார்க் இங்கே வருது. அந்த மார்க் போட்டு அங்கேருந்து இந்த சென்டர் கோட்டில் ஒரு 3 இன்ச்சு, அதே மாதிரி இந்த சைடு கோட்டுக்கு ஒரு 3 இன்ச்சு, இந்த பக்கம் சைடு கோட்டுக்கு ஒரு 3 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி இந்த டாட்டை இதோட கொண்டு வந்து இப்படி சேர்த்துருங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு ஸ்கேல் அளவு இவ்வளோதான் தையல் பிடிப்போம். அதனால ஸ்கேல் அளவு சும்மா மார்க் போட்டு அந்த இடத்துல எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுங்க. போட்டு இந்த கடைசி புள்ளியை இதில் போயிட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பேக் மார்க்கு. இப்போ இதோட இப்படி வெட்டி இப்படி வெட்டி இப்படி வெட்டி இப்படி வெட்டி இப்படி சுற்றி வெட்டி கரெக்டாக இருக்க மாதிரியே எடுத்துடலாம். இது மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பழகிட்டீங்கன்னா. இந்த பாருங்க, இங்கேருந்து வெட்டும்போது கரெக்டாக சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேருந்து, ஏன்னா இப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வருதா, இப்படி கொஞ்சம் நேராக இருக்க மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மேலே அப்படி தூக்குனாப்லாம் இந்த பாருங்க அதில் அப்படியே வெட்டி கொண்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த கோட்டும் ஃப்ரண்ட் நெக் வரையும் போயிட்டு
பேக் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நேராக வெட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாருங்க ஷோல்டர் மேலையும் இருக்க மாதிரி அப்படியே வெட்டிடுங்க. இந்த ஆம்கோலையும் இருக்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த கழுத்துக்கு அந்த வெட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு மார்க்கு, இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரண்ட் கழுத்து எங்கே வருது, இந்த இடத்துல வருதா, அப்போ இதை மேலே தூக்கிட்டு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஊசியில் இந்த பாருங்க இந்த ஃப்ரண்ட் கழுத்து இப்படி தானே வருது. இப்போ இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதா, இப்படி இருக்கா, அதை விட தாண்டி ஒரு 1/4 இன்ச்சு தாண்டி இந்த ஊசியில் வந்து ஒரு குத்து போட்டுக்குங்க. குத்து போட்டு இதை அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கன்னா இந்த பாருங்க ஃப்ரண்ட் கழுத்து குத்து இங்கே இருக்கா, அந்த போர்டு இங்கே இருக்கா, அதுக்கு நேராக பாருங்க ஒரு போட்டு போட்டுங்க. அப்படியே இந்த குத்துல இருந்து அந்த கழுத்து என்ன மார்க் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு இப்படி போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க இந்த சைடில் இப்போ எக்ஸ்ட்ரா அரைஞ்சு விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பாருங்க ஒரு ஸ்கேல் அளவு தானே தையல் பிடிப்போம், அதனால ஸ்கேல் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டுக்குங்க. வெட்டு போட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் குடைவோம் பார்த்தீங்களா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி இந்த இடத்துல மட்டும் குடைவாங்கல்ல. நம்ம மெத்தடில் என்ன பண்ணுங்க, 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக மேலே இருந்து அப்படியே குடைஞ்சிட்டு போங்க. 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக அப்படியே குடைஞ்சு போயிட்டு அப்படியே வந்து இந்த வெட்டில் சேர்த்துடணும். இது பாருங்க வெட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான். இப்படி உடஞ்சிக்குங்க. உடஞ்சி பாருங்க, எந்த சுருக்கமும் வராது. இப்போ இங்கிட்ட வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக உடஞ்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பக்கம் சேர்த்துக்கங்க. அப்போதான் சோல்டர் வந்து சின்னதாக போயிடாது. இப்போ இந்த பக்கம் சேர்த்ததுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி சீடியில் மார்க் போடுறதா இருந்தால் மார்க் போட்டு இப்படி வெட்டுங்க. இல்லை இந்த இடம் வந்து நல்லா ரவுண்டாகவே வரமாட்டேது அப்படின்னு சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்போ என் அனுபவத்தில் நிறையா நான் பார்த்துருக்கேன். அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த சீடியில் போடுறது இல்லாமல் இந்த பாருங்க இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ஆழமாக இப்படி எடுத்துருங்க ரவுண்டாக. இந்த பாருங்க இப்படி போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஆழமாக இப்படி ரவுண்ட் எடுத்துருங்க. இப்போ ரவுண்ட் எடுக்கிறது வெட்டும்போது அது அழகாக வந்து உட்காந்துரும். அப்போ கழுத்து வெட்டிக்கலாம். இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், வெட்டி பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். போட்டீங்களா? அடுத்து வந்து இந்த பாருங்க இந்த டாட் மார்க் தெரியுது பாருங்க, 3 புள்ளி தெரியுது பாருங்க. அதுல வந்து இந்த ஓரத்துக்கும் ஒரு வெட்டு, அந்த ஓரத்துக்கு ஒரு வெட்டு போட்டுருங்க. இது ரெண்டையும் அப்படி ஒண்ணா வச்சு நம்ம டாட் பிடிக்கிறது ஓகே கரெக்டா இருக்கும். அப்ப இந்த டாட் எப்படின்னா இந்த பாருங்க இந்த சென்டர்ல இருந்து கரெக்டா ஒரு 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு மேல வச்சுங்க. மேலே அப்படி ஸ்கேல் அப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. அதே மாதிரி இங்கே உடஞ்சி விட்டோமா, இப்போ இந்த ஆம்கோலுக்கு இந்த சென்டரில் இருந்து இந்த ஆம்கோல் ஸ்ட்ரைட்டுக்கு ஒரு கோடு போட்டுங்க. போட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1.25 ஒரு 2 இன்ச்சு வரையும் கூட வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த ஊசியில் வந்து இந்த குத்து போட்டுக்கலாம். அந்த டாட் அழகாக வந்து உட்காந்துரும். இப்போ இதுக்கு ஒரு வெட்டு, இந்த டாட் கிட்ட ஒரு வெட்டு போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஷோல்டர் கலண்டு வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, லூஸ் விடுக்குது கலண்டு வருதுன்னு, அதுக்காக என்ன பண்ணுங்க, இந்த ஆம்கோல் பக்கத்துக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, இந்த கழுத்து பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம ஒரு 3/4 இன்ச்சு வச்சோமா மார்க் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் கழுத்தும் போது 3/4 இன்ச்சு கீழே தானே வச்சு மார்க் பண்ணோம். அப்போ அதில் ஒரு 1/4 இன்ச்சு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ இதை அரைஞ்சு எடுத்தோம்னா இது கிராஸ்னால அப்படி இழுத்து கொடுக்கும்போது அழகாக வந்து உட்காந்துரும். அதனால இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இதை அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இது இந்த மாதிரிலாம் வெட்டினா எதுவும் ஃபால்ட் வராதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆம்கோல் சைடும் சரி கழுத்துக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. ஃபால்ட் வராமல் இருக்கிறதுக்கு தான் உழவு பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பாருங்க
இந்த கழுத்து போய் முடியுது இல்லை, இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் இப்படி கிராஸ் எடுத்துங்க. இப்படி 1/4 இன்ச் இப்படி கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து இந்த கலந்துலாம் வராது. அழகாக நீட்டாக அதை இழுத்து போட்டு இப்படி போடும்போது நச்சுன்னு இந்த ரவுண்டு வந்து அழகாக வந்து உட்காந்துரும். இந்த மெத்தட் படி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ கிராஸ் பட்டி வெட்டலாம். கிராஸ் பட்டியை பொறுத்தவரை கிராஸ் பட்டி எவ்வளோ நீளம் வேணும்னா இந்த பாருங்கள், இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ 3 ஒரு புள்ளி வருது. இப்போ இடையில இது வந்து டாட்டு பிடிச்சிருவோம். அதனால அதே 3 ஒரு புள்ளி எங்கே வச்சு இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.25 வருது. அப்போ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 12.25 இன்ச்சு நீளத்துக்கு கிராஸ் பட்டி வெட்டிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மிச்சம் இருக்க துணியில் ஒரு 12.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுறேன். ஒரு சும்மா லைட்டாக விட்டுறலாம் 12.25 இன்ச்சுக்கு. இப்போ ஸ்கேலில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இப்போ நம்ம கிராஸ் பட்டி எவ்வளோ வச்சோம், கிராஸ் பட்டி உயரம் இதில் எவ்வளோ மார்க் பண்ணோம், 3 இன்ச்சு பண்ணோமா. அப்போ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி, அதாவது 3 ஒரு புள்ளிக்கு ஒரு மார்க் போட்டுங்க இந்த தையலுக்கு. அதே மாதிரி இந்த கடைசியில் 3 ஒரு புள்ளியும் போது அதோட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 4.25 ஒரு புள்ளி, 4.25 ஒரு புள்ளிக்கு ஒரு மார்க் போட்டுங்க. அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1.25 கூட அப்படி ஒரு கோடு சும்மா போட்டு இது ரெண்டையும் இப்படி ஒன்றா சேர்த்துக்குங்க. சேர்த்து இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு சும்மா அப்படி வச்சு அந்த 3 இன்ச்சுக்கிட்ட அப்படி வளைவா அப்படி கொண்டு போயிருங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கிராஸ் பட்டி வெட்டினா இந்த சைடு தையல் போடும்போது ஏத்த இருக்குன்னா வரவே வராது, அழகா வந்து உட்காந்துரும். நீங்க மடிச்சு கடைசியா மடிச்சு தைக்கணும் அப்படின்னு சில பேருக்கு பாத்தீங்கன்னா தைக்கும் போது இந்த கிராஸ் படி மடிச்சு தைப்பாங்க, அப்படி கூட தேவையில்ல. இந்த மாதிரி வெட்டிட்டீங்கன்னா இதுல அடிச்சு பெரட்டிட்டீங்கன்னா போதும், கரெக்டா வந்து உட்காரும். சைட்ல எல்லாம் கூட குறைச்சா வரவே வராது. அவ்வளவுதாங்க, கட்டிங் முடிஞ்சதோட. இப்ப கடைசியா இந்த பாருங்க, கடைசியா ஃப்ரண்ட் கழுத்து வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கடைசியா வெட்டிங்க. அது என்னன்னுக்கோ அந்த மாதிரி வரைஞ்சு வெட்டிருங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த ஆம்கோல்ல சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றான் பாத்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரி இங்க குடையாம இந்த மாதிரி குடைஞ்சு ஒண்ணு வெட்டி பாருங்க. இப்ப பாருங்க, வெட்டினதுக்கு அப்புறம் இந்த பாருங்க ஷோல்டர் ரெண்டும் கரெக்டா போயிட்டு கரெக்டா உட்காருதுங்களா. அதே மாதிரி இந்த அரைஞ்சு தள்ளி போயிடுச்சா. இப்ப இந்த டாட் பிடிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த டாட் நம்ம மெத்தட் படி எப்பயும் அரைஞ்சு பிடிங்க. அரைஞ்சு பிடிச்சேன்னா இங்க பாருங்க, இந்த டாட் பிடிச்சிட்டா இங்க எங்க குடைஞ்சா எவ்வளவு வருமோ அந்த அளவு கரெக்டா வந்து உட்காந்துரும். சரிங்களா, அழகா உட்காந்துரும். அதனால இந்த ஆம்கோல் பக்கம் சுருக்கம் வரவே வராது. நீங்க தைரியமா அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த டாட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அரைஞ்சா பிடிங்க. சரிங்களா, அரைஞ்சா பிடிச்சீங்கன்னா கொஞ்சம் இங்க கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி தெரியும், ஆனா அவங்க போடும்போது கரெக்டா நச்சுன்னு வந்து உட்காந்துரும், உங்களுக்கு சுருக்கமே வராது. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சோல்டு கலண்டு வருதுன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மெத்தடு பார்த்தீங்களா, மேலே நான் குறைச்சேன்ல அதுவும் சரி, சைடில் குறைச்சோம்ல இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த கழுத்தெல்லாம் கலண்டில் வரவே வராது, அப்படியே நச்சுன்னு ஃபிட்டாக போய் உட்காரும். அது 2 நான் சொன்னது. 3வது பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டாக வர மாட்டேங்குதுங்கிறதுக்கு சீடியில் சில பேர் போடுறாங்கல்ல, சீடியில் போட்டு எடுக்கிறீங்களா, அதை விட கொஞ்சம் ஆழமாக அப்படி எடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம மெத்தடில் இங்கேயும் ஒரு 4 வரை குறைச்சிடுறோமா, அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு அழகாக வந்து உட்காந்துரும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கை வளைவு நான் சொல்லியிருந்தேன்ல, கை வளைவு பார்த்தீங்கன்னா சில பேர் இப்படி கொண்டு வந்து இப்படி வித்தியாசமா அவங்க பாட்டுக்கு வெட்டுவாங்க, அது வந்து ஏத்தரக்கமா வந்துடும். இந்த மெத்தட் இப்படி கை வளைவு வெட்டி பாருங்க, அருமையா இருக்கும். இந்த கை வளைவு வெட்டுறதுலயும் இந்த சுருக்கம் வராம அழகா வந்து உட்காரும். அதனால இதுவும் இந்த மெத்தட்ல வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் அளவுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ வந்து 2.25 வைக்கிறதா, 2.5 வைக்கிறதா, இங்கிட்ட 3 வைக்கிறதா, அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். உங்களுக்கு டவுட்டே இருக்காது இந்த மெத்தட்ல. நீங்க பாடியை பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருதோ அதை வந்து 3ஆ பிரிச்சு அதுல இருந்து அரைஞ்சு குறைச்சி அதை 2ஆ பிரிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இதுல எந்த டவுட்டுமே வேணாம். அதே மாதிரி இங்க ஒரு 4 இன்ச்சு சேர்த்து வச்சா போதும். பெரிய பாடியா இருந்தா ஒரு அரைஞ்சு மேல இருந்து கீழே இறக்கலாம். இதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும், எந்த டவுட்டுமே வராது. நீங்க வந்து இந்த பாடிக்கு இவ்வளவு வைக்கணும் அதெல்லாம் கிடையாது.
பொதுவாக 34 32 இருந்து நீங்கள் 40 42 44 வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட் படி கரெக்டாக பிரித்து நீங்கள் ஷோல்டர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். 10 நிமிஷத்தில் கட் பண்ணலான்ட்டு அரை மணி நேரம் வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? 10 நிமிஷம் தாங்க ஆகும். உங்களுக்கு விளக்கம் கொடுத்து பொறுமையாக கட் பண்ணலாம்ல லேட் ஆகுது. பழகிட்டீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை உங்களாலையும் 10 நிமிஷத்தில் கட் பண்ண முடியும். ஒரு சாம்பிளுக்கு வேணுன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுக்காம ஒரு ப்ளவுஸ் வேணும்னா நான் ஒரு 10 நிமிஷத்தில் கட் பண்ணி நான் போடுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய டிப்ஸ் இருக்கும். அதனால மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.